வெல்கம் சகஸ்ரா விலாக். என்னடா பாஸ்போர்ட்டை காமிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். இது வந்து எனக்கு செகண்ட் டைம். எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் ஆல்ரெடி அங்கே போய் ஒரு 6 மந்த்து ஸ்டே பண்ணியிருந்தேங்க என்னோடய ஹஸ்பண்ட் கூட. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தக்கப்புறம் சில ஃபேமிலி ரீசனால் என்னால் போகவே முடியல. பாப்பாவும் ரொம்ப நாள் அவங்க அப்பா கூட இருக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. எங்களுக்கும் இப்போ தாங்க அந்த சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ போய் அவங்க அப்பா கூட இருந்து பாப்பாவும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால நாங்களும் ட்ரிப் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்றதால ஃப்ளைட்டை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக அவளுக்கும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா எப்போதாம்மா துபாய் வரும் அப்படி சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலாக நாங்கள் போகிறது துபாய் தான். பட் ஃப்ளைட் டிக்கெட் போட்டது வந்து அபுதாபி தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அபுதாபியே கொஞ்சம் நெருங்கியாச்சுங்க. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆயிரும். பாப்பா ரொம்ப ஒரு மாதிரியாகவே வெக்ஸாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. 4 மணி நேரம் ட்ராவல் அப்படின்றதால. இந்த மாதிரி பில்டிங்ஸ் கொஞ்சம் மழை எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை காமிக்கவும் தான் அப்போ அமைதியாக வந்தாங்க. இப்போ வந்து துபாய் ஏர்போர்ட்டில் அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. வேகமாக போயிட்டு இருந்துச்சு. பாப்பாவும் சக்கரம் வேகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆனால் பாருங்கள், ஃப்ளைட் லேண்ட் ஆனது தாங்க எல்லாருமே எழுந்திரிச்சு நின்று லக்கேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கடைசி சீட்டு தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ மெதுவாகவே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் உட்காந்துட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயான உடனே தான் நானும் பாப்பாவுமே எந்திரிச்சு போனாங்க. ஆனால் பாருங்கள், ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே எல்லாருமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவும் அம்மா நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. எக்ஸலேட்டர் ஏறினோடனே பாருங்கள், பாப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. கீழே பாருன்னு பயந்துட்டா. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஆனால் அபுதாபி ஏர்போர்ட்டு துபாய் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சின்னது தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ துபாய் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருந்தேன். இதான் என்ட்ரன்ஸுங்க. என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. பாப்பாவை பார்க்கணும், அதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ போகிறப்ப மட்டும் அங்கங்கே சில வீடியோஸ் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அபுதாபி ஏர்போர்ட்டில் மேனுவல் செக்கிங்கே இருந்துச்சுங்க, நார்மல் செக்கிங்கே இருந்துச்சு. மேனுவல் செக்கிங் பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ நம்ம நார்மல் செக்கிங்கே முடிச்சுட்டு வேகமாக வெளியே வந்துட்டோம் லக்கேஜ் எடுக்கிறதுக்காக. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஹஸ்பண்டை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அபுதாபிலேருந்து துபாய்க்கு கிளம்பியாச்சு இப்போ வந்து. ஆனால் அபுதாபிலேருந்து துபாய் கிளம்புறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சுங்க. ஹெவி டிராஃபிக். அவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ நம்ம துபாய் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, வரப்பையவும் ஷார்ஜாவில் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.